சரிதான், அப்ப அவ தான் சொல்லிருப்பா. நீ அவள நல்லா நம்புமா. சரியான ஃப்ராட் அவ. சீச்சி, நம்மளுக்கு ஒண்ணுன்னா சாமி பிள்ளை ஓடி வருவாமா. எங்க ஓடி வந்திருக்கா, நம்மள விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லு. இல்லம்மா, உனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஓடி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா பாத்தியா? அது மட்டும் இல்லைன்னா நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் இந்த பிள்ளைய. நம்மளுக்கு உதவி செய்யணும்னு ஓடி வருவா. அவளுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் அவ்வளவுதான். மத்தபடி அந்த பிள்ளைக்கு நல்ல மனசுமா. நீ இப்படியே அவளை நம்பிட்டே இரு. இப்ப எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க, நம்ம மட்டும் தான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். நான் எல்லா இடத்துலயும் போய் பெருக்கிட்டு வந்துட்டேன். நீ தான் போய் மாப் போடணும், போய் போடு. என்னது, 4 மாடிக்கு போடணுமா? ஆமா, போய் போடு. அம்மையால முடியாதுமா. அப்ப வா, யாருக்கு தெரியாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். ஐயே, ஓடிட்டோன்னா அவ்வளவுதான். கேமரால நம்ம போட்டோவே பிடிச்சு வச்சிருக்காங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம கம்பி தான் எண்ணணும். இப்ப மட்டும் கம்பி எண்ண மாட்டோம்னு நினைக்கிறியோ? 2 நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிருக்காங்கல்ல. அதுக்குள்ள உங்க அண்ணன் எப்படியாவது போன் எடுத்துருவாமா. அவன் ரூபாய் அனுப்பிட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்ணன் யாருக்குன்னா கையில காசு இல்லைன்னு சொல்லிச்சு. இப்பதான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், கையில பைசா இல்ல, இந்த டூருக்குலாம் போவாதீங்கன்னு சொன்னா. நீ தான் கேட்காம காசு அவன் தருவான் இவன் தருவான்னு கூட்டிட்டு வந்தா. இப்ப பாரு, யாருமே நம்மளுக்காக காசு தரல. சேகர் தம்பி தருவாருன்னு நினைச்சேம்மா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சேகர் தான் கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இல்ல. நீ இந்த மாதிரிலாம் கையில காசு இல்லாம டூருக்கு வராதம்மா. சரி, உன்னால எனக்கு அசிங்கமா போச்சு. 4 மாடி ஏறி இறங்கி பெருக்கிருக்கேன், அதுவும் ரூமா போய். எல்லாரும் இனி என்ன நினைச்சிருப்பாங்க? இங்க வேலை செய்யற பொண்ணு நினைச்சிருப்பாங்க. நான் ஒரு நர்ஸுமா. இனி அந்த வேலைக்கு போக விடுறது இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டுல இவ்வளவு கஷ்டம். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு கஷ்டமும் இல்ல. வேலைக்கு விடாம பண்ணி இப்ப எனக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம். இனி நான் ஊருக்கு போனோடனே வேலைக்கு தான் போறேன், பாத்துட்டே இரு. கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. உன்னை கட்டி கொடுத்தாதான் எங்களுக்கு நிம்மதியே. உன்னை கூடயே வச்சிருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டி இருக்க மாதிரி இருக்குமா? ஆமா, நெருப்பை கட்டுறதுக்கு வயித்துல அடுப்பு வச்சிருக்கா பாரு. சும்மா இருமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ அடுப்பு வைக்காண்டா, நெருப்பு வைக்காண்டா. கண்ணுமணிமா, அமைதியா இருமா. உன்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு நான் ஓடி இருக்கணும். உன் கூட இருந்தெல்லாம் என்னைய தான் சொல்லணும். கண்ணுமணிமா, உங்க அண்ணன் தான் போன் அடிக்கேன். ஒட்டன் மணி பேசுமா, பாத்துட்டே இருக்காத. கட் ஆயிர போகுது. சரிம்மா. ஏய்யா அரவிந்த். என்னம்மா, கால் பண்ணிருந்தீங்களா? ஆமையா, பண்ணி பார்த்தோம். ரீச் இல்லன்னுச்சு. அதான் நீரோஜா நம்பருக்கு போட்டோம், அவளும் போன் எடுக்கல. அம்மா, நானும் நிரசம் வெளியே போயிருந்தோம், அதான் போன் எடுக்க முடியல. என்ன விஷயமா? ஏய்யா அரவிந்த், அதை ஏன் போய் கேட்க? டூருக்கு வந்தோம்ல, ரூம்ல தங்கினதுக்கு பணம் கட்ட சொல்லியாவையா? அப்படியா? எவ்வளோமா? 30,000 கட்ட சொல்லியாவப்பா. உனக்கு தான் தெரியுமே அம்மிட்ட ரூபாய் இல்லன்னு. அதான் என்ன செய்யன்னு பொழிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு போன் போட்டாலும் எடுக்கல, நீரோஜாவும் எடுக்கல. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. 30,000 கொஞ்சம் போட்டு விடியா? அம்மா, என்கிட்ட எங்க காசு இருக்கு? நான் தான் நீங்க டூருக்கு போகும்போதே சொன்னேன்ல காசு இல்லைன்னு. டூருக்கே போக வேண்டாம் சொன்னேன், நீங்க தான் ஆசைப்பட்டு போனீங்க, செலவே ஆகாது நீங்க. இப்போ திடீர்னு 30,000 கேட்டா நான் என்னமா பண்றது? என்கிட்டயே காசு இல்லம்மா. அதான் அங்க சேகர் இருப்பான்ல, அவன்கிட்ட வாங்கி கொடுங்க. நான் இங்க வந்த உடனே சேகருக்கு கொடுத்துட்றேன். சேகர் தம்பி இங்க இல்லப்பா. ஓனரே கூட்டிட்டு போயிட்டாவ. சேகர் தம்பி எங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்லிச்சு. ஓனர் தான் யாருக்கும் மொத்த பைசா கொடுக்க கூடாதுன்னு தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாவையா. இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்களே பார்த்துப்பேன்னு சொன்னதுனால தான் அனுப்பி வச்சேன். இப்போ சடனா 30,000க்கு நான் எங்கம்மா போறது? கையிலேயே கொஞ்சம் தான் காசு இருக்கு, வீட்டு செலவுக்கும் பெட்ரோலுக்கும் தான். அதை வச்சு இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். ஏமா இப்படி பண்றீங்க? நானே மாச கடைசியில சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா திடீர்னு 30,000 தானு கேக்குறீங்க. அவ்வளவு அமௌண்ட்ல இல்லம்மா. உங்க கூட டூருக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட யார்ட்டையாவது கேளுங்க. எப்படியாவது கட்டிட்டு இங்க வாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தந்துடுறேன். ஏய்யா அரவிந்த், அம்மா கூட டூருக்கு வந்தவிய யாருமே இங்க இல்லப்பா. எல்லாரும் அங்கதான் வந்துகிட்டு இருக்காவ. அம்மையும் தங்கச்சி மட்டும் தான் இங்க மாட்டிக்கிட்டோம். பணம் தரலன்னா வெளிய போக கூடாதுன்னு இந்த ஹோட்டல் ஓனர் சொல்லிட்டாவ. அது மட்டும் இல்லப்பா, 2 நாள் பணத்தை தரலன்னா கேஸ் போட்டுருவோன்னு சொல்லிட்டாவையா. பிறகு நானும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்போம். அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான? முத நாளே உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? ஏன் கையிலயும் காசு இல்லம்மா. வயசு பிள்ளைய கூட்டிட்டு எதுக்காக நீங்க இப்படி டூருக்கு போனீங்க? இப்போ அவங்க போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்றாங்க. அசிங்கம் யாருக்கு? நம்மளுக்கு தானம்மா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? எதையுமே யோசிக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்கம்மா நீங்க. இப்ப எங்க வந்து நிக்குது பாருங்க. இருந்த காசெல்லாம் நான் வேற செலவு பண்ணிட்டேன். கையில வேற சுத்தமா காசு இல்ல. சம்பளம் வந்திருக்கோம்லப்பா. சம்பளம் 1ஆம் தேதி தாம்மா வரும். இன்னும் 15 நாள் இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதுக்குதான் டூருக்கு போவாதீங்க போவாதீங்கன்னு அத்தனை தடவை சொன்னேன். சரிப்பா, ஆசைப்பட்டு வந்தாச்சு, வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு, என்ன செய்ய? யாரு சொல்லி இனி என்ன பிரயோஜனம் சொல்லி? நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்க வேண்டியது யோசிப்போமே. சரி கவலைப்படாதீங்க. நான் யாருக்கிட்டே கடன் உடனே வாங்கியாது உங்களுக்கு போட்டு விடுறேன். சீக்கிரமா கேட்டுட்டு தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. 1 மணி நேரத்துல உங்களுக்கு நான் போட்டு விடுறேம்மா. கவலைப்படாதீங்க. தங்கச்சி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் கிளம்பி வரட்டுமா? வேண்டாப்பா, நாங்களே கிளம்பி வந்துறியோம். நீ 30,000 போடாம 31,000 போடு. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும் பத்தி அதுக்கு ரூபாய் இல்ல. சரிம்மா போட்டு விடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். நீங்க ரெடியா இருங்கம்மா. காசு அனுப்பின உடனே கட்டிட்டு பஸ் பிடிச்சு வாங்க. சரிப்பா, போன வைக்கி. மா, அண்ணே என்னமா சொல்லுச்சு? வரானா? இல்லம்மா, அண்ணே ரூபா போட்டு விடியேன்னு சொன்னேன். கையில சுத்தமா வேண்டிய ரூபா இல்லையா? யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் போடணும்னு சொன்னேன். பாத்தியம்மா, உன்னால அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? நான் மட்டுமே ஆசைப்பட்ட மாதிரி பேசாத கண்மணி, நீயும் தானே ஆசைப்பட்ட. என்ன கேட்ட முதல்ல ஆசைப்பட்டது நீதான். நான் இல்ல, நீதான். ஓனர் எண்ணி போறாங்கன்னு சொன்ன உடனே நீதான் முதல்ல ஆசைப்பட்ட. நீ என்னை சொல்லாதம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொன்னதுனால எனக்கும் ஆசையா இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் ஓனர் போடுவாவேன்னு நினைச்சேன். ஈர்க்கவியலுக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்கி. இல்லாத நம்ம தான் கொடுத்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னத்த செய்ய? வேற வேற ஓனர் செய்யறது எதுவுமே பிடிக்கல. இப்படிதான் அவிய தங்கச்சி நகையெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாவ. வீட்டை வித்து ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டாவும் கல்யாணத்துக்கு. இப்ப இந்த டூருக்கு 5 பைசா தர மாட்டேன்னு புறப்பட்டு போயிட்டாவ. மா, ஓனர் அண்ணி செய்யறதுல கரெக்ட் தான். அண்ணி நகையெல்லாம் புடுங்கணும்னு நீ நினைக்காத. அவங்க வீட்டை வித்து எதுக்கு எனக்கு தரணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சும்மா இரு கண்ணுமணிமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும். இந்த ரூமே நம்ம மட்டுமா தனியா எடுத்து தங்கணும்? அந்த சாமி, அவங்க அம்மா, அப்புறம் செல்லம்மா ஆண்டி, அவங்க பையன், அப்புறம் அந்த மொட்டை அண்ணன் எல்லாரும் சேர்ந்து தானே ரூம் எடுத்து தங்கணும். ஒருத்தருக்கு 5,000 5,000 கொடுத்தாலும் 35,000 வரும். அழகா ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கலாம். 5 பைசா கூட தராம எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. நீ தான் இழுச்சு வை. இப்போ மொத்த காசு நீ தான் கொடுக்குற. இது மட்டும் இல்ல, அண்ணி வேற அந்த 5,000 தான் சொல்லியிருக்காங்க. ஊருக்கு போய் அந்த 5,000 கொடு. ஏன் நீ இப்படி இருக்கியம்மா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓனர் அண்ணி உங்ககிட்ட வாங்காம விட மாட்டாங்க. கண்ணுமணிமா, நான் எல்லார்கிட்டயும் ரூபா வாங்கி காட்டியும் பாரு. எப்படி? நீ சொன்ன மாதிரிதாம்மா. ஒருத்தருக்கு 5,000 கணக்கு பண்ணா சரியா இருக்கும்ல? சாமிக்கு 5,000, சிலுப்பாக்கு 5,000, கௌதம்க்கு 5,000, செல்லம்மாக்கு 5,000, மொட்டை அண்ணே 5,000. எல்லாத்தையும் ரூபாய வாங்கி உன் அண்ணன்ட்ட கொடுத்துறீங்க கடன் அடைக்கிறதுக்கு. நீ கடன்